கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஸோ இந்த மந்த்லேருந்து பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லா பிள்ளைகளும் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் குறித்து சிலருக்கு பயம் இருக்கும், சிலருக்கு முடிச்சிடுவேன்ற தைரியம் இருக்கும், சிலருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கும். ஐ கிளியர் த பர்ஃபெக்ட், நான் நல்லா படிச்சுட்டு இந்த எக்ஸாமை நான் சூப்பராக முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் நிறைய பேருக்கு நான் பார்க்குறேன், எக்ஸாம்னாலே ஒரு ஃபியர், ஒரு பயம் வந்துடுதாங்க. என்னதான் படிச்சிருந்தாலும், நான் படித்ததை மனப்பாடம் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு பயம் என்னப்படுது, அதிகமாயிடுது. ஸோ நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பயம் உங்கள் சிந்தையை அழிச்சு, பயம் நீங்கள் எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதெல்லாம் அழிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்பிக்கையும், அந்த நம்பிக்கை சார்ந்த தைரியமும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியே கொண்டு வரும். ஆமாம். ஸோ நம்ம எல்லாருமே நிறைய நேரங்களில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுக்கு எப்பவுமே தேவன் சப்போர்ட்டா இருக்கிறாரு. தேவனுடைய பங்களிப்பு எப்பவுமே நம்ம வாழ்க்கையில இருக்கு. அவர் எப்பவுமே உங்களுக்காக உதவி செய்ய ரெடியா இருக்கிறார். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம யாரையாவது ஒருத்தரை நம்பி பயம் இல்லாம இருக்கணும். நிறைய நேரங்கள்ல படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்க மேல நம்பிக்கையை வைக்க ட்ரை பண்ணும்போது அந்த நம்பிக்கையில அவங்களுக்கு பயம் வந்துடும். ஏன்னா அவங்க கரெக்டா படிச்சிட்டோமா, எல்லாத்தையும் பர்ஃபெக்டா முடிச்சிட்டோமா, எல்லாமே நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு யோசிக்கும் போது பயம் வந்துடும். நம்பிக்கைய தேவன் மேல வைக்கலாம். நீங்க தேவன் மேல நம்பிக்கை வச்சு நீங்க எக்ஸாம் ஹால்ல உட்காரும் போது பொறுமையை கையாண்டு பாருங்களேன். உங்களுக்குள்ள இருந்து தானாவே எல்லாத்துக்குமான ஆன்சர் வந்துட்டே இருக்கும். ஏன்னா நீங்க படிச்சிருப்பீங்க, நீங்க எப்பவுமே புக் படிக்கிறீங்க. ஸோ உங்க புக்ஸ், பாட புத்தகங்களை படிச்சிருப்பீங்க. கொஸ்டின்ஸ் என்ன வரப்போகுதுன்றத சொல்லி டீச்சர்ஸ் டீச் பண்ணியிருப்பாங்க. நீங்க அதை கேட்டிருப்பீங்க. எல்லாமே உங்களுக்குள்ள ஸ்டோரேஜா தான் இருக்கும். அது உங்ககிட்ட இருந்து வெளியில வரணும்னா நீங்க பொறுமையா இருக்கணும். நீங்க பொறுமையா இருந்துட்டீங்கன்னா அது வந்துடும். உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றத நீங்க சிந்திச்சு வெளியே எடுக்க ட்ரை பண்ணும்போது நீங்க உங்களுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்க ஒரு கொஸ்டின்ஸ் பாக்குறீங்க, இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க தேடும் போது, உங்களுக்குள்ள அழுத்தம் கொடுக்கும் போது உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டிய ஆன்சர் வெளிப்படாமலே இருந்துடும். பட் ஆனா பொறுமையை கையாண்டு பாருங்க, உங்களுக்குள்ள இருந்து வர வேண்டிய ஆன்சர் வந்துடும். ஸோ தேவன் எக்ஸாம் எழுதுற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்கிறார். எக்ஸாம் எழுதுற எல்லாரையும் நாங்க பிளஸ் பண்றேன். எக்ஸாமுக்காக ப்ரிப்பேரா இருக்க எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேன். எக்ஸாம் எழுத போற எல்லா பிள்ளைகளையும் நான் பிளஸ் பண்றேன். எஸ், இயேசுவின் நாமத்துல உங்களை யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க சிறப்பா எக்ஸாம் முடிக்க முடியும் நான் பிளஸ் பண்றேன். ஒரு பொறுமை உங்களை காக்க கடவுது என்று பிளஸ் பண்றேன். எஸ், உங்க பயம் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை விட்டு வெளியேறட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். பயப்படுற ஒவ்வொரு சிந்தை உள்ள பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த பயம் அவருடைய சிந்தையை விட்டு வெளியேறுவதாக என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் விரும்பத்தக்கதான, விருப்பத்துக்கு ஏதுவான மதிப்பெண்கள் எடுக்கத்தக்க எல்லா நன்மைக்கு ஏதுவாய் நடக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பயம் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை விட்டு வெளியேறட்டும். எஸ், ஹல்லேலூயா. எக்ஸாம் எழுதுற ஒரு பிள்ளைங்களும் சொல்லுங்க, என் பயம் என்னை விட்டு போட்டோம். எஸ், நான் பயப்படணும் எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா தேவன் என்னோடு இருக்கிறார். அம்மேன். நீங்க சொல்லுங்க, தேவன் என்னோடு இருக்கிறார். எஸ், அவர் வழி நடத்த வல்லவர். அம்மேன். நம்ம நிறைய நேரங்கள்ல யோசிக்கலாம், எக்ஸாம் ஓகே, எக்ஸாம் புக்ஸ் நம்ம படிக்கிறோம். தேவன் ஏன் எக்ஸாம் புக் படிச்சிருப்பாரா என்ன? தேவன் கொஸ்டின் ஆன்சர் தெரியுமா என்ன? வேதம் சொல்லுது, தேவன் சகல ஞானத்தையும் உடையவராய் இருக்கிறார். அம்மேன். அவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். அம்மேன். அவர் நமக்கு புத்தியை தருகிறார். அம்மேன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அவர் அறியத்தக்காத அறிவென்று ஒன்றுமே இல்லை. ஸோ அதுக்காக படிக்காம போங்கன்னு சொல்லலாம். நீங்க படிங்க, நீங்க படிச்சு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஆனா அங்க கரெக்டா நீங்க எக்ஸாம் ரூம்ல உட்காரும் போது, ஹால்ல உட்காரும் போது ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, உங்களுக்குள்ள இருந்த ஆன்சர் வெளில வரும். நீங்க உங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அழுத்தி என்ன 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 என்னன்னு தேடவும் வேணாம், பயப்பட வேணாம். கேஷுவலா நீங்க ரீட் பண்ணுங்க உங்க புக். ஆமென். தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தந்து உங்களை உயர்த்துவார். ஸோ இயேசுவின் நாமத்துல எக்ஸாம் எழுதுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பேசுறேன், ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைங்க நீங்க எல்லாருமே எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி 1 செகண்ட் உங்க கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்த்து சொல்லுங்க,
எஸ் எஸ், தேவன் என்னோடு, நான் கண்டிப்பா இதுல சக்சஸ் பண்ணுவேன். தேவன் என் கூட இருக்கிறார், நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லுங்க. தேவன் உங்களை நேசிக்கிறான்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களால கூடாத காரியம் ஒண்ணுமே இருக்காது. உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த எக்ஸாம்ல நீங்க எல்லாருமே சக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு எப்பவுமே சந்தோஷம், சமாதானம் உண்டாயிருக்கும். இயேசுவின் நாமத்துல எக்ஸாம் எழுதுற ஒவ்வொரு பிள்ளையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.